ரொம்ப கொடூரமாக இருக்குது ப்ரோ. சத்தியமாக முடியல. இப்போலாம் தண்ணி குச்சினே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஐஸ் வாட்டருக்கே செலவு பண்ணி காசை காலி பண்ணுறது தான். இந்த தடவை வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. அது என்ன ரீசன்னா அந்த மரத்தை ரொம்ப வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே. இந்த சூழ்நிலைக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் நம்மளை பாதுகாக்கணும். வெயில குறைக்கணும். நம்ம அது எதுவும் மிஷின் கிடையாது, ஆஃப் பண்ணி டப்புன்னு குறைக்க முடியாது. ஆனால் பொதுமக்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த மரத்தை வெட்டுறது, காட்டெல்லாம் அழிச்சு இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஆடம்பரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டோம்னா பின்னாடி வர பசங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அந்த உகண்டா அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற மாதிரி வறண்டு போய் தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி தான் கிடப்போம். நம்ம எல்லா மரத்தையும் வச்சு அப்படி தான் கிடப்போம். எல்லாம் அரைவருக்கு ஒரு அடி ஒரு ஜூஸ் குடிச்சா தான் உடம்புல ஸ்டாமினாவே இருக்கும். இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை பழங்கள் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். தண்ணீர் மோர், நொங்கு, இளநீ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் கொஞ்சம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட் அது மாதிரிலாம் போட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். மரம் சுத்தமாக இல்லைங்க. மெயின் ரோட்லலாம் மரம் இருக்கும், உட்காந்து நிற்கலாம் வண்டியை போட்டு. ஒயர் மேலே போகுதுன்ட்டு மரத்தை வெட்டிடுறாங்க. ஏரி இடத்துல வீடு கட்டுறாங்க, ஃப்ளாட்டு போட்டு வித்துடுறாங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். மோர், இளநீர் இருக்கிற விலைவாசியில் இளநீர் சாப்பிட முடியாது. மோர் சாப்பிட்லாம். தண்ணியவே நிறைய குடித்தாவே நோய் நொடி இல்லை. முட்டை வாங்கி வண்டிக்குள்ளே வைக்கவே பயமாக இருக்குது. வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வண்டிக்குள்ளே கை விட்டால் வண்டிலாம் கையெல்லாம் அப்படியே எரியுது. நாங்கள் காக்காய்க்கெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் மாடியில் தான் கொண்டு போய் வச்சுட்டு வரோம். பூனை வெளியே வர மாட்டுது. அதுக்கு தண்ணி சில்லுன்னு வச்சாதான் அதுவும் குடிக்குது. பிளாஸ்டிக் கவர்மெண்ட் தடை பண்ணதோ இல்லை, பொதுமக்கள் அதை பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு உணர்வு வரணும். துணி பை எடுத்துன்னு போகிறதுக்கு அசிங்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. மரத்தை கொஞ்சம் நல்லா வளர்த்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். மரம் வைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த மரத்தை ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துட்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளும் ஒரு மரத்தை நட்டுருங்க. மரத்தெல்லாம் ஒழுங்காக வளர்த்து எல்லாம் பாதுகாத்துனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. வெயில் வந்து தான் இருக்குது, நம்ம காப்பாற்றிக்கணும். வெளியே போகும்போது கூட எடுத்துக்கலாம். சிஎம் சொல்லியிருக்காரு, நிறைய அறிவுரை கொடுத்துருக்காங்க. வெயில் இருந்து காப்பாற்று, வயசான வெளியே போகாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பறவைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். சிட்டுக்குருவின்னு ஒன்று காணாமே போயிருச்சு, அதை மாதிரி காக்காவும் காணாமல் போகிற அளவுக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அவங்களுக்கே வெயில் காயுதுன்னு உள்ள ஏசி போட்டு உக்காந்துக்கிறாங்க. நாங்கள் வெயிலில் சாப்பிட்றோம். வராங்களா வெளியே மக்கள் வெயில செத்தா என்ன இருந்தா என்னான்ட்டு உள்ள ஏசி போட்டுக்கின்னு நிம்மதியாக தூங்கினுங்கிறாங்க. அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு தகன்னு இருக்கு. வெயில் எப்படி இருக்கு? ரொம்ப கொடூரமாக இருக்குது ப்ரோ. சத்தியமாக முடியல. சும்மாலாம் இப்போலாம் தண்ணி குச்சினே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஐஸ் வாட்டருக்கே செலவு பண்ணி காசை காலி பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடியாச்சும் வெயில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் போல இருக்குது. இப்போலாம் அவன் கையை பாருங்கள், ஃபுல்லாக வெந்து போய் இருக்குது. இந்த கத்திரி வேலையை ஆரம்பிக்கல, அதுக்கே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சொல்லி. இதுக்கு மேலே சொல்ல வேணும். வச்சு செய்யறதுக்கு இன்னும் ரெடியாக இருக்குது போல இருக்குது. இப்போ அந்த ஏரி குளம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது தண்ணி? ஏரி மாடு பறவைங்க வந்தால் கூட தண்ணி குடுக்கிறது கூட தண்ணி இல்லை. ஏரிங்க அதுங்களுக்கு என்ன பண்ணும் பாவம். நம்மளே வச்சாதான் தண்ணி. நாங்கள் காக்காய்க்கெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் மாடியில் தான் கொண்டு போய் வச்சுட்டு வரோம். பூனை வெளியே வர மாட்டுது. அதுக்கு தண்ணி சில்லுன்னு வச்சாதான் அதுவும் குடிக்குது. வளர்த்து வெயில் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? மரத்தங்கள்லாம் வெட்டிட்டாங்க, அதெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு கூலிங்கு எதுனா கூல்ட்ரிங்க்ஸு, தர்பீஸு, வெள்ளரி பழம் இது சில்லுன்னு சாப்பிட்டாங்கன்னா மோர், ரசனா இதை குடித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. எவ்வளோ தான் குடிக்க முடியும் இந்த வெயிலுக்கு? வெயில் கொளுத்துது வெயில். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்காக மழை வருது, தலை சுற்றுது, கீழே விழுந்துடும். இருக்கிற மரத்தையும் வச்சுருந்தா கூட மரத்தையும் வெட்டிட்டாங்க. அனலை வீசி நெருப்பு அனலை பத்தி வச்சு வச்சா கூட போயிடுவோம், அமைக்க முடியாது பொழுது. அந்த மாதிரி இருக்குது வெயில். நடந்துனே போகிறாங்க, மழை கடிச்சு கீழே உயிராங்க. ஐஸ் வாட்டர்லாம் வச்சுருக்கீங்க? ஐஸ் வாட்டர்னா பண்ணுற வரவங்க வந்து தண்ணின்னு கேட்டால் இந்த ஐஸ் வாட்டர் தான் எடுத்து கொடுக்குறோம் குடிக்கிறதுக்கு. பாவம் இல்லையா? தண்ணின்னு வராங்க. ஏன்னா மழை கடிச்சா இருந்தால் தண்ணி கொடுங்க குடிங்கன்னு கொடுக்குறோம். இப்போ அந்த ஏரி குளம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது தண்ணி? ஏரி மாடு பறவைங்க வந்தால் கூட தண்ணி குடுக்கிறது கூட தண்ணி இல்லை. ஏரிங்க அதுங்களுக்கு என்ன பண்ணும் பாவம். நம்மளே வச்சாதான் தண்ணி. நாங்கள் காக்காய்க்கெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் மாடியில் தான் கொண்டு போய் வச்சுட்டு வரோம். பூனை வெளியே வர மாட்டுது. அதுக்கு தண்ணி சில்லுன்னு வச்சாதான் அதுவும் குடிக்குது. அடுப்பை பற்ற வைக்க வேணாம், தண்ணி தான் சுடு தண்ணி ஆகுது. சுடு தண்ணி வெந்நீர் வைக்க வேண்டிய வேலையாக கிடக்குது. ஒரு 5 நிமிஷம் வச்சா தண்ணி சுடு தண்ணி கொதிக்குது அப்படியே. நேற்று நடந்துனே போனார், மழை கடிச்சு கீழே உயிர்ந்து ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி போனாங்க. அவ்வளோ வெயினால எவ்வளோ தண்ணி குடிக்கிறது? இதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அவங்களுக்கே வெயில் காயுதுன்னு உள்ளே ஏசி போட்டு உக்காந்துக்கிறாங்க. நாங்கள் வெயிலில் சாப்பிட்றோம். வெயிலுக்கு என்ன பண்ணுறது? வராங்களா வெளியே மக்கள் வெயில செத்தா என்ன இருந்தா என்னான்ட்டு உள்ள ஏசி போட்டுக்கின்னு நிம்மதியாக தூங்கினுங்கிறாங்க. முட்டை வாங்கி வண்டிக்குள்ளே வைக்கவே பயமாக இருக்குது. வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வண்டிக்குள்ளே கை விட்டால் வண்டிலாம் கையெல்லாம் அப்படியே எரியுது. சத்தியமாக முடியல. ஆனால் போதும் ப்ரோ, சத்தியமாக முடியல.
இல்லையாங்க குடிச்சுனா அதோ இந்த மாதிரி சும்மா நின்றாலே போதும் வண்டி வச்சுன்னு முறுகின்னு அவ்வளோதான். குளோபல் வார்மிங்காக தான் இருக்கும் மேக்ஸிமம். அது மட்டும்தான் நாட்டுறேன்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு பார்க்குற மாதிரி எதுவும் தெரில அவ்வளோவா. ஃபுல்லாக ரோடு மட்டும்தான் இடிச்சு என்னென்னமோ பண்ணுங்கிறாங்க. ரோடு இடிக்கிறன்ற பேரில் மரத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. பசுமை புரட்சி அப்படிலாம் ஒன்று கொண்டு வரலையா? ஆகிற வரைக்கும் எதுவும் தெரில ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வெயில் அதிகமாக தான் இருக்குது. மோர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிக்கிட்டு தான் அதை தாக்கத்தை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியே நடமாட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பெரியவங்களே வர முடியல, அப்புறம் எப்படி சின்ன குழந்தைங்க வர முடியும்? எல்லாம் மரத்தெலாம் வெட்டுறாங்க, அதிகமாக பில்டிங் கட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வெயில் அதிகமாக தான் ஆகுது. வண்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு, பொல்யூஷனு, அதனால் இந்த மாதிரி ஆகுது. மரத்தெல்லாம் ஒழுங்காக வளர்த்து எல்லாம் பாதுகாத்துனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அது வந்து நம்ம வெயில் வந்து தான் இருக்குது, நம்ம அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம செல்ஃபாக பண்ணிக்கணும். வெளியே போகும்போது குடம் எடுத்துக்கலாம். சிஎம்மும் சொல்லியிருக்காரு, நிறைய அறிவுரை கொடுத்துருக்காங்க. வெயிலேருந்து காப்பாற்று, வயசான வெளியே போகாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. மோர் இளநீர்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி கடையில் வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதில் தான் காப்பாற்றிக்கணும். நிறைய என்ஜிஓஸ்லாம் பண்ணுறாங்க, மரம் வளர்க்குறது, அதை பற்றிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம வெயிலை குறைக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெளியே போகிறது என்ன பண்ணணும், நம்ம தான் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணும். வெளியே போகும்போது சேஃபாக தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும். வயசான வெளியே போக தவிர்த்துக்கணும். வீட்டுக்கு சின்ன பசங்க கடைக்கு போயிட்டு வரலாம், பெரியவங்க போக தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறது அவாய்ட் பண்ணாலே போதும். தேவையில்லாத வேலை இல்லாமல் அங்கே இங்கே சுற்றுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாலே போதுமானதை நம்ம பண்ணிக்கலாம். வெயிலை குறைக்கணும், நம்ம அது எதுவும் மிஷின் கிடையாது, ஆஃப் பண்ணி டப்புன்னு குறைக்க முடியாது. அதுக்காக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, மரம் வளர்க்குறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த மரத்தை வெட்டுறது, காட்டெல்லாம் அழிச்சு இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி பண்ணால் நம்ம காப்பாற்றிக்கலாம். நம்ம பின்னாடி வர பசங்களுக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுங்களுக்கும் நம்ம தான் இது பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது. நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஆடம்பரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டோம்னா பின்னாடி வர பசங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அந்த உகண்டா அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற மாதிரி வறண்டு போய் தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி தான் கிடப்போம். நம்ம எல்லா மரத்தையும் வச்சு அப்படி தான் கிடப்போம். அதனால் நம்ம தான் நம்ம காப்பாற்றிக்கணும். இந்த தடவை வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. அது என்ன ரீசன்னா, இந்த மரத்தை ரொம்ப வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நடுறது தான் நல்லது இந்த டைமுக்கு நம்ம. ஆனால் இவங்க என்னடானா மரத்தை ரோட பிக் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெயில் அதிகமாக வெப்பநிலை அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் எப்பயுமே இல்லாமல் அதிகமாகுது வெயில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை பழங்கள் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த நீர்மோர், நொங்கு, இளநீ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட் அது மாதிரிலாம் போட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். மோர், நொங்கு, இளநீ என்னென்ன பண்ண முடியுமோ அந்த காலத்துக்கு நம்ம பழைய காலத்துக்கு போனால் தான் நம்ம இயல்பு நிலைக்கு நிர்மையாக இது முடியும். வயசானவங்க ரோட்டில் நடக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வெயில் ரொம்ப தாக்கம் அதிகம் இருக்குது. என் வயசுக்கே நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் சின்ன பசங்களும் லீவ் டைமு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சு பசங்களையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயில் டைம் அதிகன்றனால சரி வீட்டில் என்ன பண்ண போகிறோன்றனால சிக்கன்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சைட் எஃபெக்ட் சிக்கன்னாலேயும் வருது. அதனால் வெயிலுக்கும் சிக்கனுக்கும் காம்போ சரி இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை பாரமான பழைய சாதம் அந்த மாதிரிலாம் குழந்தை கொடுத்து பழகுங்க. வெயிலில் கொஞ்சம் வருவதை தவிர்த்துக்கோங்க. வயசானவங்க முக்கியமாக வெயிலில் வரதை தவிர்த்துடணும். ஆமாம், இப்போ நம்ம சுத்தமாக பூமிக்கெல்லாம் தண்ணி இருக்குன்னா ஓரளவுக்கு நிழல் இருக்கணும். நிழல் இருந்தால் தானே அந்த இடத்துல தண்ணி. இப்போ நிழலில் தண்ணி ஊற்றி வச்சா தானே கொஞ்சம் நேரம் காயாமல் இருக்கும். தூர் வாரன்ற பேரில் வாடுறாங்க, திருப்பி அதை ஒரு பராமரிப்பு இல்லாமல் விட்டுடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியாங்க, அங்கே சாலை பூங்கான்ற மாதிரி போட்டிருப்பாங்க, மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த மரம் நல்லா வளருதா இல்லையான்றதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு பண்ணணும். 100ல் 5 மரம் வளர்றது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் மரத்தை கொஞ்சம் நல்லா வளர்த்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மரம் வைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த மரத்தை ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துட்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளும் ஒரு மரத்தை நட்டுருங்க. என் ஞாபகத்துக்கு நான் வீட்டாண்ட ஒரு வேப்ப மரத்தை வச்சு ஒரு பெரிய மரம் ஆக்கியிருக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அதே மாதிரி பண்ணி நம்ம வெப்பநிலையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துங்க. பூமியை காப்பாற்றுற பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வெயில் சூடு அதிகமாச்சுனாலும் நம்ம தான் பொறுப்பு. அதுக்கும் நம்ம தான் இப்போ ஒன்று எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம தான் அழிகிறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ வளர்க்குறோமோ நம்ம வளருவோம், எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழிக்கிறோமோ நம்ம தான் அழிவோம். பெரிய பெரிய மரத்தை வெட்டி இல்லாமல் பார்த்துக்கிறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடியில் முடிஞ்ச அளவுக்கு மாடியில் பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க. அந்த பிளான்ட் ஓரமாக ஒரு கிண்ணம் எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த பிரியாணி வாங்கிட்டு போகிற பாக்ஸில் தான் வந்து தண்ணி வைப்பாங்க. வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாக்ஸில் அழகாக காக்காக்குன்னு எடுத்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு போட்டுருக்கேன். ஈவினிங் காலைல டைமில் தண்ணி வைக்கிறேன். காலையில் காக்காங்களுக்கு பூந்தி அது மாதிரிலாம் போட்டுறாங்க வீட்டில். முடிஞ்ச அளவுக்கு பறவைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். இதுக்குன்ட்டு தனி எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்ல, உங்கள் வீட்டில் இருக்க தண்ணி எடுத்து வச்சாலே போதுமானதான் பறவைக்கு. ஓகேங்களா? முடிஞ்சது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாருமே பறவையும் பாதுகாக்கணும். நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்போது இந்த பறவையும் கொஞ்சம் பாதுகாக்கிறது நமக்கு தேவையான கடமையாக தான் இருக்குது. சிட்டுக்குருவின்னு ஒன்று காணாமையே போயிடுச்சு. அதை மாதிரி காக்காவும் காணாமல் போகிற அளவுக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். சரிங்களா? நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. வழக்கத்தில் வெயில் அதிகமாக தான் சார் இருக்குது. மக்கள் என்ன எங்கே நேரில் இருக்க தேடி ஓடுறாங்க, தண்ணி கிடைக்கிறது போகிறாங்க. இயற்கை அந்த செயற்கை கூல்ட்ரிங்ஸோட இயற்கை கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. இதனால் வெயில் வரோம் ரொம்ப மக்கள் அவ்வளோ வெளியே வர்றதில்லை. கத்திரி வேலையில் ஆரம்பிக்கல. ஆமாம், இப்போயே இவ்வளோ கொடுமையாக இருக்குது. இன்னும் போக போக இன்னும் அதிகமாக தான் இருக்கும். மக்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை கூல்ட்ரிங்க்ஸ், இது பழச்சாறு, உடம்பு குளுமையான பொருள்லாம் சாப்பிட்டு இந்த அளவுக்கு வெளியே வராமல் சேஃபாக வர்றது நல்லது.
அங்கங்கே தண்ணீர் பந்தலில் போட்டு அதை பண்ணி மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எதனா ஒரு இது பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மரம் எடுத்தாங்கன்னா 10 மரம் வைக்கணும். எங்கே வைக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் மரத்தை எடுத்துறாங்க. சுத்தமாக எல்லா இடமும் மொட்டை வெயில் தான். இதனாலே ஒவ்வொரு வெயில் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? வழக்கத்தை விட வண்டிகளோட பொல்யூஷன் அதிகம். ரெண்டாவது மரம் கிடையாது, அது காரணம். ரெண்டாவது நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லை, டவுன் ஆகிடுச்சு. மொத்த தண்ணி மழை பெஞ்சங்க போச்சு, கடலில் போய் கலந்துருச்சு. அது சேவ் பண்ணுறதுக்கான ஐடியா பண்ணணும். குளம் குட்டை ஏரியெல்லாம் தூர் வரணும், நல்லாயிருக்கும். இப்போ மக்கள்லாம் உண்மையிலே இந்த ஜூஸ் கடை மேலே தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. எல்லாம் அரை ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு ஜூஸ் குடித்தா தான் உடம்புல ஸ்டாமினாவே இருக்கும், எல்லாம் இருக்காது. ரோட்டில் நடந்து போனால் நல்லா வந்து போனால் திரும்பி மயக்க சிக்கல வர்றாங்க. வயசானவங்கலாம் வெளியே போகிற துவைக்கலாம். அதேமாதிரி குழந்தைங்களை வெளியில் விளையாட ஒரு துவைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும், சேஃபாக இருக்கும். அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் வரும். ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சு எல்லாம் போனால் நல்லாயிருக்கும். மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க, திருப்பி மரம் நடுறதே கிடையாது. அது அரசாங்கம் ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் வச்சா தான் அது சரி வரும். மரம் நடுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சா தான் சரி வரும். பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைச்சி செய்யணும், அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். ஏன்னா என்ன தான் பார்த்தாலும் பெரியவங்களுக்கு ப்ரெஷரு, சுகர் எல்லாம் இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறதுனால மயக்கம் போட்டு விழுறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் அதுவாக. சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதுங்களா? அந்த தண்ணி பழம், கிர்னி பழம் அதெல்லாம் சாப்பிட்றது நல்லது. மழை நீர் சேகரிப்பு எல்லா இடத்துலையும் பண்ணுறது இல்லை, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் மக்கள் என்ன சொல்லணும்னா, அரசாங்க அதிகாரி எந்தெந்த இடத்துல மக்கள் பள்ளமாக தண்ணி தேங்கி நிற்குதோ அந்த இடத்துல மழைநீர் சேகரிப்பு பண்ணால் மக்களுக்கும் அந்த தண்ணீர் பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம், மழைநீர் சேமிப்பும் வரலாம். அது யாரும் அரசாங்கம் கார்ப்பரேஷன் செய்கிறதே கிடையாது. அங்கே மழைநீர் சேமிப்பு பண்ணி அந்த உரக்கிணறு மாதிரி வச்சு ஒரு 5 அடி 6 அடிக்கு கீழே வச்சுட்டாங்கன்னா அந்த தண்ணி பூரா அது ட்ரெயின் ஆகி அதில் வடிஞ்சு பூமியினுடைய நீர் மட்டம் சரி வரும். இது அரசாங்கம் செய்யணும் எடுத்து. இதுக்குன்னு சாலை போக்குவரத்துக்கு அமைச்சர் அதெல்லாம் செயல்படுத்தணும். மாநகராட்சி அதிகாரிகள், கமிஷனர் எல்லாம் செயல்படுத்தணும். அது செயல்படுத்தினா தான் மழைநீர் எங்கே பள்ளமாக தேங்குதோ அந்த இடத்துல மழைநீர் சேகரிப்பு பண்ணணும். மேட்டில் இருக்கிற இடத்துல மழைநீர் சேகரிப்பு பண்ணால் பிரயோஜனமே இல்லை. தண்ணி அங்கே வடிஞ்சு அங்கே தான் நிற்க போகுது. அது மாதிரி ரோட்டில் போகிற 2 வீலர் காருக்கெல்லாம் பிரச்சனை ஆகிடுது. தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் மழை பெஞ்சாலே சென்னையில் ஒரு நாள் மழை பெஞ்சாலே இதுவாகிடுது. வழக்கத்தை விட வெயில் எப்படி இருக்குன்னா, வியர்வையோடும் அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு தகன்னு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் சில்லுன்னு மக்கள் இந்த கொக்கோ கோலாவையும் இந்த ஸ்பிரிட்டையும் இதை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வாய்னால் சொல்கிறோம், ஆனால் செய்கிறோமா இல்லையான்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு தகப்பன்மார்கள், தந்தைமார்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனால் தான் சாத்தியம். மோர் ரொம்ப முக்கியம். வெயிலோடும் நம்ம தாகத்தோடும் வேகத்தோடும் உழைக்கிறோம். ஆனால் அதுக்கு சில்லுன்னு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். மோர், இளநீர் இருக்கிற விலைவாசியில் இளநீர் சாப்பிட முடியாது, மோர் சாப்பிட்லாம். தண்ணியவே நிறைய குடித்தாவே நோய் நொடி இல்லை. அடிக்கிற வெயிலில் நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. பிளாஸ்டிக் கவர்மெண்ட் தடை பண்ணதோ இல்லை, பொதுமக்கள் அதை பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு உணர்வு வரணும். கைப்பையை, துணி பையை எடுத்துன்னு போகிறதுக்கு அசிங்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அது தீர்ந்தால் தான் அது பண்ண முடியும். இவ்வளோ பேர் இருக்கோம், இங்கே இவ்வளோ பசங்க இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு இந்த கிரிக்கெட் அந்த மாதிரி தான். எல்லா இடத்துலையும் வீடு கட்டி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிறோம். நாங்கள் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு ஓடுறோம். திங்கக்கிழமை நம்ம ஆஃபீஸு, அது வீடு, ஃபேமிலியெல்லாம் பார்க்குறோம். பூமி வெப்பமாக தான் சொல்கிறாங்கல்ல, அது அதிகமாகிறதுனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னா. இப்போ கவர்மெண்ட் தான் தருது, மழைக்கு தர மாதிரி 10 தராங்க அவங்க. நம்ம பொதுமக்கள் கரெக்டாக இருந்தால், பப்ளிக் கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரிலாம் தர தேவையில்லையே. அதில் மரத்தெல்லாம் கரெக்டாக வளர்ந்தால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காதுல்ல, கரெக்டாக இருந்திருக்குமே. இப்போ நான் நிற்கிறது மர நிழல். ஆனால் கொஞ்சம் முன்னாடி போங்க, மரத்தையே பார்க்க முடியாது. இருக்கிற இதெல்லாம் ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்கன்னு நம்ம போய் சொல்கிறதுக்கு அந்த ஃப்ளாட்டை தான் நம்மளும் வாங்குகிறோம். ஸோ மரம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பணும்னு முன்னாடி விளம்பரம் வச்சாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தைய வளர்ன்னு தான் சொல்கிறாங்க. அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இதை பிரபலப்படுத்தணும். பறவைகள், விலங்குகள் எல்லாருமே நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி தான் அந்த பறவைகளுக்கும் இருக்கும். நம்ம வீட்டிலே ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சாவே சந்தோஷம், திருப்தி. இப்போ மற்ற நேரங்கள் இருக்கிறத விட இப்போ வெப்பம் அதிகமாக தானே இருக்குது, கம்மியாக இல்லைல்ல. அரசாங்கம் என்ன செய்யணுமோ அது செஞ்சுருக்கு. ஆய்வு கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெப்ப வேலை வருது, இந்த நேரத்தில் நீங்கள் போக வேணாம், இது இந்த மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்கும், அந்த தாகம் இருக்குன்னு தான் செய்யாது சொல்கிறாங்க. தணிக்கிறதுக்கு என்ன முடியும்? மழை பெய்யணும். அதுக்கு இயற்கை தான் வழி பண்ணணும், வழி நம்ம யாரும் பண்ண முடியாது. மரம் வெட்டாமல் இருக்க முடியலையா? சில இதுகள் ரோடு போடும்போது மரம் வெட்டி தான் ஆக வேண்டியது இருக்குது. என்ன ஹைவேஸ் போடும்போது, ரோடு போடும்போது இந்த மாதிரி இருக்குது. ரோடை அகலப்படுத்த போது வெட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுது இல்லையா? மரம் நடுறதுன்னு நட்டுக்கிட்டு தானே இருக்காங்க, நடாமல் இல்லையே. அதை பராமரிக்கிறது கிடையாது. என் கடமை முடிஞ்சு விட்டது, அதுவாக வளர்ந்துக்குது. சில இடங்களில் வண்டியில் தண்ணி விட்றான். என்ன, சில வண்டியிலே கொண்டாந்து காலையில் விட்றான் தண்ணியை.
ஏன்னா அந்த மக்கள் அங்கே வந்து அதிகமாக போடுறாங்க. பார்க்கு இந்த மாதிரி இடங்களில் தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்குன்னு தனியாக ஒரு வேலையாட்களை போட்டு நியமனம் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லா இடங்கள்லையும் பண்ணோம்னா முடியாது. அதாவது நீர்மட்டம் கம்மியாக உள்ளபோது நம்ம நீர்மட்டத்தை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு ஆழமாக எதையுமே செய்கிறதில்ல. ஒன்று வீடு கட்டிடுறான். வீடு கட்டுறதுக்கு யார்? அரசியல்வாதிகள் தான் காரணம். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிழலில் தான் இருக்கணும். அது வழியே இல்லை. வீட்டில் நம்ம வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. வெளியில் போனவன் வீட்டுக்கு வராமையே இருக்க முடியாது. இந்த சூழ்நிலைக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் நம்மளை பாதுகாக்காது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலைக்கு எலுமிச்சம்பழ சாறு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எளிமையான இருக்கிறவங்க போய் ஒரு ஜூஸ் குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது எலுமிச்சம்பழத்தை நல்லா தண்ணியில் பிடிஞ்சிட்டு லேசாக சால்ட்டு கூட போட்டு சாப்பிடலாம். அதை பற்றியில் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை சாப்பிடலாம், சால்ட் இருந்தால் சாப்பிடுவாங்க. எலுமிச்சம்பழம் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வெயில் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. பழக்கத்தை விட இந்த வாட்டி அதிகமாக இருக்குது. ஆமாம் அதிகமாக தான் இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மரம் சுத்தமாக இல்லைங்க. மெயின் ரோட்லலாம் மரம் இருக்கும், நிற்கலாம் வண்டியை போட்டு. இடம் இல்லைன்னு இங்கேயே பேர் மரம் இருந்தும் வெயில் தான் அடிக்குது. மரம் இருந்தால் இடம் இருக்க மாதிரி, மரம் இருந்தால் வெட்டிடுறாங்க. ஒயர் மேலே போகுதுன்ட்டு மரத்தை வெட்டிடுறாங்க. ஏரி இடத்துல வீடை கட்டுறாங்க, ஃப்ளாட்டு போட்டு வித்துடுறாங்க. இந்த வருஷம் மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ டபுளாக வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கத்திரி வெயிலே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள மார்ச் மாதமே அவ்வளோ வெயில் அடிச்சிது. இப்போ ஏப்ரல் மே பிறக்க போகுது. மே மாதம் இன்னும் கத்திரி எப்படி இருக்க போகுது தெரியல. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ஓரளவு என்ன பண்ணுறது? சமாளிச்சாதானே முடியல. ஓவர் வெயில் டயர்டாகிடுது. ஒரு கொஞ்ச நேரம் வண்டியை ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடி. ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது. வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாவம், ரோட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படும். வெயில் வந்து போன வருஷம் இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது. வில்லேஜ் சைடு பார்க்கும்போது இதை விட அதிகமாக தெரியுது. மழை அதிகமாக பெஞ்சு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு தனி சேமிப்பு இல்லையில. சேமிச்சா தானே நம்மளுக்கு இப்போ நம்மளே பணங்க சேமிச்சா தான் நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும். தண்ணி சேமிக்கிற அளவுக்கு இங்கே எந்த ஒரு பெனிஃபிட்டு எதுவுமே சேமிப்பு திட்டங்கள் எதுவுமே இல்லை. இங்கே சேமிக்கிற இடத்துலாம் வீடு கட்டி பில்டிங் கட்டி வச்சிடுறாங்களா, அப்படி எங்கே சேமிக்க முடியும்? இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களாம் வந்து வெயிலில் ஓட்டுறவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம காசை பார்க்குறோம், அது 2 நிமிஷம் அந்த ஆட்டோவில் உட்காந்தாவே தெரியும் வெயிலோட இது என்னென்னு. ஏர் பொல்யூஷன் அதிகம் இருக்குல்ல, அதனால விட வெப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே சொல்யூஷன் மோர் வாட்டர் தர்பூசு அது மாதிரி குளிச்சா தானே போகிறாங்களே, எதனா சாப்பிடல. ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணணும். ஒரு கவர் கொடுத்தா கவர் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் அர்ஜென்ட் கவர் வாங்கிட்டு தான் போயிடணும். வீட்டிலேருந்து ஒரு பை உங்களால் எடுத்து வர முடியல. ஆஃபீஸ் போகிறவங்க தோளில் பேக் மாட்டி போகிறாங்க. ஒரு அதே மார்க்கெட்டுக்கு வரவங்க ஒரு கட்டப்பை எடுத்து வரணும், துணி பை கொண்டு வரணும். அவங்களும் நம்மளே வீட்டில் தயார் பண்ணி தான். நீங்கள் அவுட்டரில் கவர் தயார் பண்ணால் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டா கவரே யூஸ் ஆகாது தான். இன்றைக்கி தண்ணி இப்போ பூமிக்கு தண்ணிக்கு போகாத காரணம் கூட அது கவரை பிரச்சனை கூட இருக்கலாம். தண்ணி இந்த இடத்துல ஊற்றணும்னா தண்ணி கீழே போகணும்னா மேலே வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் கீழே போகும். பிளாஸ்டிக் தடை பண்ணணும், ஆனால் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க வச்சு தடை பண்ணுது. அந்த பிளாஸ்டிக்கோட இது இப்போ மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு. ஆனால் பட் அவுட்டரில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து சொல்கிறவங்க ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, கவர் போட்டால் ஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் கவர் இங்கே ஓரளவு தடையாச்சு. ஆனால் அவுட்டரில் நடந்தது தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் கவர் மெயினாக தயாரிக்கிற இடத்த யாருமே கேள்வி கேட்கறதே கிடையாது.